அனைவருக்கும் வணக்கம். மன்னிக்கவும், ஒரு தொழில்நுட்ப காரணத்தினால துவங்க முடியல. மாற்றிக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய உரையை நான் தொடங்கிடுறேன். முதல்ல தொடங்குறதுக்கு முன்னாடி தமிழ் இணைய கழகத்துக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இது மாதிரியான ஒரு மாநாட்டை முன்னிட்டு நடத்துறதுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு மாநாடாக இந்த மாநாடு பார்க்குறேன். எப்படி தமிழ்நெட் 99 யூனிகோடையும் நமக்கு கீபோர்டு நிறைய விஷயங்களை டிஃபைன் பண்ணிச்சோ, நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற இந்த ஒரு என்னுடைய உரை அது வரதுக்கு நான் அதில் நிறைய சில காணொலிகள்லாம் வச்சுருந்தேன், உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதை காட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ அதை பிடிஎஃபாக ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு இப்போ போட்டுட்ருக்கோம். அதான் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. என்னுடைய உரை கலைகளும் செயற்கை நுண்ணறிவும் அப்படின்ற தலைப்பில் நான் இன்றைக்கி பேச போகிறேன். இந்த தலைப்பும் ஒரு முக்கியமான தலைப்பு, ரொம்ப சென்சிட்டிவான தலைப்பும் கூட. ஏன்னா நிறைய பேர் நீங்கள் நான் மனிதர்களோட ஒரு உச்சபட்சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறது என்னென்னா, நம்ம இந்த கலைகள் தான் நம்ம பார்ப்போம். கலைகள் தான் மனிதனை டிஃபைன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் நினைப்போம். எப்படி இப்போ செஸ்ஸில் மனிதர்களோட எப்படி விளையாடிக்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு ஒரு மெஷினோட அல்காரிதம்க்கு அகேன்ஸ்டாக ஒரு மனிதர்கள் விளையாடிட்டு தோற்று போய் அழும்போது நம்ம பார்த்த அந்த ஒரு வலி, இது கலைஞர்களுக்கு கலைக்கு என்ன நேரப்போகுது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் தொடங்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஒரு செயற்கை நுண்ணறிவோட என்னோட ஒரு பயணத்தை நான் ரொம்ப சுருக்கமாக நான் சொல்லிட்டு நான் அடுத்த கலைகள் பற்றி நம்ம பேசுறதுக்கு உள்ள போகலாம். அடுத்த போகலாம். ஸோ செயற்கை நுண்ணறிவோட காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50களில் ஆலன் டியூரிங்கோட அந்த டியூரிங் டெஸ்ட்லேருந்து நம்ம ஆரம்பித்து நிறைய அந்த சமயங்கள்லேயே நிறைய எப்படி அதை ஒரு தொடர் உருவாக்க முடியுன்ற மாதிரி 50களில். ஸோ இது ரொம்ப புதுசு கிடையாது. நம்ம 80களில்னா ரொம்ப ஒரு இதுவாக போயிட்டு இருந்தது. இன்றைக்கி நமக்கு கம்ப்யூட்டிங் பவரோட காரணத்தினால, கம்ப்யூட்டிங் பவர் இன்றைக்கி ரொம்ப ஒரு பெருசாக இருக்கிற அந்த ஒரு காரணத்தினால இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஏஐ டூல்ஸ் எல்லாமே சாத்தியமாக இருக்கிறதுக்கு அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரணம். என்னுடைய இந்த காலத்தில் என்னுடைய பயணம்ன்றது அடுத்தது. என்னுடைய பயணம்ன்றது நான் ஒரு 97 டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி அவர் தமிழ்நெட் 99 கான்ஃபரன்ஸ்க்கு அந்த சமயங்களில் 97 நாங்கள் படிச்சுட்டு இருந்த சமயத்தில் தமிழ் கீபோர்டு டிசைன் பண்ணிட்டு இருந்தார். அவர் உட்காந்துட்டு அதை பார்த்து தான் எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு, இது மாதிரி கம்ப்யூட்டிங்குள்ளே வரணும்ன்ட்டு. அதே மாதிரி சுஜாதா அவர்களுடைய ஒரு கதை, ஒரு சிறுகதை ஒன்று இருக்குது, கம்ப்யூட்டரை எனக்கு ஒரு கதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை. அந்த கதை கம்ப்யூட்டருக்கு நிறைய கதைகளை உள்ளீடாக கொடுத்து அதுக்கிட்ட ஒரு கதை கேட்கும்போது புதுசாக ஒரு கதை சொல்லுதுன்ற மாதிரி ஒரு கதை ஒன்று எழுதியிருப்பார். இந்த கதையும் எனக்கு கம்ப்யூட்டரால் இதெல்லாம் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு தமிழ் கம்ப்யூட்டிங்குள்ளே போகிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகம் ஒன்று கொடுத்துச்சு. ஸோ சுஜாதா அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லணும். திரு வி கிருஷ்ணமூர்த்தி அவரும் இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு உரையாற்றுறாங்க. அவருக்கும் நான் நன்றி சொல்லணும் என்னுடைய இந்த ஒரு பயணத்துக்காக. குரல் எந்திரம் தான் நான் முதல்ல பண்ண ஒரு திட்டப்பணி. அதுவும் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அடியில் தான் வரும். தமிழில் என்ன கொடுத்தாலும் அதை அதை அப்படியே குரலாக மாற்றிட்டு அந்த குரலை வெளியில் கொடுக்கறது, இதான் என்னுடைய இறுதி ஆண்டு திட்டப்பணி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும்போது. அதுக்காக அப்போ தான் தமிழ் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்கூலில் மார்க்ஸ்க்காகன்னு சொல்லிட்டு தமிழ் படிச்சுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் உண்மையாக தமிழோட கிராமர், தமிழோட எப்படி ஒரு உச்சரிப்பு மாறும். ச அப்படின்ற எழுத்து முதல்ல வரும்போது ச வரும், இச்சுக்கு பக்கத்தில் வரும்போது ச வரும், இச்சு இல்லாமல் நடுவில் வந்துச்சுன்னா ச அப்படின்ற ஒலி எடுக்கும், ஞாக்கு இஞ்சுக்கு பக்கத்தில் வந்துச்சுன்னா ஜன்ற ஒலி எடுக்கும்ன்ற மாதிரியான இந்த மாற்றங்கள்லாம் ஒவ்வொரு திட்டப்பணி பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் தமிழ் கற்றுக்க ஆரம்பித்தேன். எனக்கு நான் இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு என்ன ஒரு திரைப்பட பாடலாசிரியனா, ஒரு வசனகர்த்தாவா நீங்கள் உங்களுக்கு அறிமுகமாக இருக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி எனக்குள்ள தமிழ் நான் கற்றுக்கிட்டதுக்கு காரணம் இந்த தமிழ் கம்ப்யூட்டிங் ப்ராஜெக்ட்ஸ் தான் என்னை தமிழ் கற்றுக்க வச்சுது. அப்பா, அம்மா, தாத்தா எல்லாமே தமிழ் துறையில் தமிழ் இலக்கியம் படிச்சுட்டு வந்திருந்தாங்க. ஆனால் அவங்கெல்லாம் எப்படியோ எனக்குள்ள தமிழ் மேலே ஆர்வத்தை ஊட்ட நினச்சது, அவங்களால முடியாதது கணிப்பொறி எனக்கு ஊட்டுச்சு. ஸோ எனக்கு அந்த கணிப்பொறிக்கு எப்போவுமே தமிழ் எனக்கு படிக்க வச்சதுக்கு நான் எப்போவுமே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் இதில் வேலை பார்க்கும்போது. அடுத்தது ஸோ கலைகள் உணர்வு. நம்ம கலைகள்னு சொல்லும் போதே ஒரு உணர்வோட வெளிப்பாடாக தான் நம்ம கலைகளை எப்பவுமே நம்ம பார்ப்போம். யாரும் ஆரம்ப காலத்தில் எந்த கலைஞனும் எத்தனை லைக்ஸ் வரும்ன்ட்டு நினச்சிக்கிட்டு எந்த கலையும் படைக்கலை. இது எத்தனை மில்லியன் வியூஸ் போகும்னு சொல்லிட்டு எந்த கதைகளையும் யாரும் படைக்கலை.
ஒரு உணர்வோட வெளிப்பாடாக அங்கே இருக்கிற ஒரு சின்ன குழுவை வந்து மகிழ்ச்சி ஊட்டுறதுக்காக அவங்களோட அந்த உணர்ச்சியோட வெளிப்பாடாக தான் எல்லாமே எல்லா கலைகளுமே வந்து படைக்கப்பட்டிருக்கு. நான் பேசுறது கதைகள், கவிதைகள், பாடல்கள், ஓவியங்கள், சிற்பங்கள், எல்லாம் எந்தெந்த கலைகள் நம்ம எடுத்தாலும். ஸோ இது மாதிரி ஒரு உணர்வோட கலந்த ஒரு விஷயம், இதுதான் மனித குலத்தோட ஒரு உச்சம்னு நினைக்கிற ஒரு இதை. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து மனிதர்களால் பண்ண முடிஞ்ச கடினமான வேலைகள் நிறைய இருந்துச்சு. நிறைய அந்த வேலைகள் வந்து ஒரு பெரிய பாறைகளை தூக்கிட்டு போயிட்டு தஞ்சை பெரிய கோயில் மாதிரி ஒரு கோயிலை வந்து எல்லாரும் சேர்த்து கட்டுறது மெஷின்ஸால் பண்ண முடியும். அந்த அவ்வளோ பெரிய ஒரு வெயிட்டை தூக்குறது வந்து நம்ம அத்தனை 1000 மனிதர்கள் பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறதுக்கு பதிலாக ஒரு 2-3 மெஷின்ஸை வந்து நம்ம இது பண்ணிட முடியும். இது மாதிரி நம்ம ஃபிசிக்கல் ஒர்க் எல்லாத்தையும் மெஷினுக்கு கொடுக்கறதுக்கு நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எப்போவுமே. வாஷிங் மிஷின் ஆகட்டும், இல்லை ஒரு டிஷ் வாஷர் ஆகட்டும். ஸோ இதெல்லாம் வந்து இன்னொரு மிஷினுக்கு கொடுத்துட்டு நமக்கு நேரம் சேமித்து கொடுக்குதோ. கலைகள் அப்படின்னு வரும்போது நிறைய பேருக்கு ஒரு தயக்கம் இருக்குது. நம்மளோட கலைகள், நம்ம எழுதுறது, நம்மளோட படைப்பு, நம்மளோட ஒரு இது எல்லாத்தையும் வந்து ஒரு பாடல், இது எல்லாத்தையும் வந்து ஒரு முழுக்க ஒரு கணினிக்கு கொடுத்துட்டு, ஒரு செயற்கை நுண்ணறிவுக்கு கொடுத்துட்டா அது உணர்வோட வெளிப்பாடா? இதுல நிறைய கேள்விகள் நமக்கு இருக்கு. இப்போ முதல்ல அதை செயற்கை நுண்ணறிவுன்னு நம்ம சொல்லணுமா? ஏன்னா இது செயற்கையா? இது வந்து அதுவே ஒரு கேள்வி. ஏன்னா இது நம்மளோட உணர்வுகளை தான் அது உள்வாங்கிக்கிட்டு பண்ணுது. பல லட்சம் மனிதர்களோட உணர்வுகளை உள்வாங்கிக்கிட்டு அது தானே சொல்ற மாதிரி ஒரு விஷயத்தை வெளியில சொல்லுது. இது மனிதர்களோட எப்படி நம்ம ஒரு குழந்தை எப்படி வளருது? ஒரு குழந்தை வளரும் போது அதுக்கு எந்த உணர்ச்சி முன்னாடி எதுவுமே கிடையாது. ஆனா இதை கொடுத்தா சிரிக்கணும், இதை கொடுத்தா அழணும், இதை கொடுத்தா கோவப்படணுன்ற ஒரு குழந்தைக்கு வந்து இந்த சமூகம் சொல்லி கொடுக்குது. அதை வச்சுதான் அந்த குழந்தை வளர்ந்து அது ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த குழந்தை சொல்லும் போது அதை சுற்றி இருக்கிற அந்த சமூகம் அதுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த சொற்கள், அந்த வார்த்தைகள், அந்த உணர்ச்சிகள், இதை தான் அந்த குழந்தை வந்து வெளிப்படுத்துது. இது மாதிரியான அப்போ வந்து இந்த செயற்கை நுண்ணறிவை நம்ம எப்படி பார்க்க ஆரம்பிக்கணும், எப்படி நம்ம அட்ரஸ் பண்ணணும்? முதல்ல தமிழ் கிராமரில் நம்ம எப்படி சொல்ல போகிறோம்? அதுன்னு சொல்ல போகிறோமா, இல்லை வந்து அவன் அவள்னு சொல்ல போகிறோமா, இல்லை அவர்னு சொல்ல போகிறோமா? எப்படி வந்து இப்போ அலெக்சான்னு ஒரு செயற்கை நுண்ணறிவு சாதனம் இருக்குது, சிரின்னு ஒரு சாதனம் இருக்குது. இப்போ இந்த சாதனங்களை நம்ம அட்ரஸ் பண்ணும்போது நம்ம எப்படி சொல்ல போகிறோம்? இது மாதிரி தமிழ் கிராமர்லேருந்து நம்ம வந்து அதை உயர்திணையாக பார்க்கணுமா, அக்ரிணையாக பார்க்கணுமா, இல்லை எப்படி அதை நம்ம வந்து அட்ரஸ் பண்ணுறதுன்றதுலேருந்து நம்ம நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு. அடுத்தது போகலாம். ஸோ செயற்கை இப்போ இந்த எண்கள் பற்றி நான் நிறைய பேச விரும்பலை. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போது கலைகளில் வந்து ஒரு 45% இந்த கருவிகள் வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க கலைஞர்கள். இதில் வந்து 12% கலைஞர்கள் இப்போ வந்து செயற்கை நுண்ணறிவு சாதனங்களை தினம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு 20,000க்கு மேலே செயற்கை நுண்ணறிவு ஓவியங்கள் விற்கப்பட்டிருக்கு. பண்ணுறது இல்லை, அது சேல் நடந்திருக்கு. அதில் ஒரு செயற்கை நுண்ணறிவு ஓவியம் மட்டும் ஒரு $4 லட்சம் விலைக்கு வந்து விற்பனை ஆயிருக்கு. சில காம்படிஷன்ஸில், ஃபோட்டோகிராஃபி காம்படிஷன்ஸில், யூஎஸில் நடந்த காம்படிஷன் சென்ற வருடம் முதல் முறையாக வந்து ஒரு ஏஐ வந்து வின் பண்ணியிருக்கு, மனிதர்களோட போட்டி போட்டு. 300 மில்லியன் வேலைகள் வந்து பறிபோகலாம் இதனால், கலைஞர்களோட வேலைகள். இதுக்கு அடாப்ட் பண்ணாதவங்க, இதுக்குள்ள வராதவங்களோட வேலைகள் வந்து பறிபோகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கலைஞர்கள் மட்டும் இல்லை, எல்லா துறை சார்ந்து அந்த 300 மில்லியன்ற எண்ணிக்கை. என்னுடைய திரைப்படத்துறையிலேயே நிறைய ஓவியர்கள் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த படத்தோட ஒரு கதையை சொன்னோன்னா அந்த கதைக்கான சில காட்சிகளை மட்டும் வரைஞ்சு கொடுப்பாங்க. அந்த வரைஞ்சு கொடுக்கறதுக்கு வந்து ஒரு 10 படம், ஒரு 20 படம் அந்த படத்தை பற்றி வரைஞ்சா அந்த படங்களை வச்சுக்கிட்டு அந்த படத்தை நம்ம மைண்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிப்பாங்க. இல்லை ப்ரொடியூசர்கிட்ட போய் பிச் பண்ணுறதுக்கு போவாங்க. இப்போது இந்த ஓவியர்கள் பண்ணுற அந்த ஒர்க் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு 10 ஓவியங்கள் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு 5 வாரம் ஆகும். அந்த 5 வார காலம், ஒரு மாதம் 2 மாதம் ஆகலாம். இப்போது அது வந்து ஒரு 5 நிமிட வேலை தான். அவங்களோட ஒரு 5 மாத வேலையை 5 நிமிடத்தில் பண்ணுறது மூலமாக அவங்களோட பணிகளை வந்து இப்போ வந்து ஒரு மிஷின் எடுத்துக்கிட்டு போகுது. ஸோ இங்கே நிறைய பேர் நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க, இது மாதிரியான சாதனங்கள்லாம் பயன்படுத்தி நிறைய இது உருவாக்கியிருப்பீங்க. நம்மளோட ரசிப்பு திறன் வந்து ஒரு இதை வந்து எப்படி நம்ம இதை பார்க்க போகிறோம்? இது மாதிரியான கலைகள்லாம் ஒரு மெஷின் உருவாக்கின நான் வெளிநாடுகள் எங்கே போனாலும் இந்த மாதிரி கேலரிஸில் போயிட்டு அங்கே இருக்கிற அந்த ஆர்ட் ஒர்க்கெல்லாம் உட்காந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஆர்ட் ஒர்க்லாம் பார்க்கும்போது ஒவ்வொன்றும் ஒரு உணர்ச்சியை சொல்லும்.
எனக்கு ஒரு கதையை சொல்லும், என்னை அப்படியே மூவ் பண்ணும். ஆனால் அதே ஆர்ட் ஒர்க்கை இப்போ வந்து ஒரு மனிதர் பண்ணல, ஒரு மெஷின் தான் அதை பண்ணுச்சு, அது வந்து ஒரு அல்காரிதம் டிவைஸ் பண்ண ஒரு ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி அதை அதே மனநிலையோடு என்னால் ரசிக்க முடியுமா முடியாதான்றது ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட ஒரு கேள்வி தான். எல்லாம் ஒரு விடைன்னு சொல்லிட்டு இருக்காதிங்க, ஒவ்வொருத்தங்கிட்ட கேட்டிங்கனாலும் வெவ்வேறு ஆன்சர் தான் நீங்கள் சொல்லுவீங்க. அடுத்தது போலாங்க. இத்தனை இங்கே இருக்கிற டூல்ஸ் எல்லாம் இப்போ குரலுக்கு எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க ஏற்கனவே. நம்ம வந்து நம்மளுடைய உரையாடர்கள்லாம் வந்து ரொம்ப அழகாக எடுத்துரைச்சாங்க என்னென்ன கருவிகள்லாம் வந்திருக்கு. நம்ம இத்தனை 1000 கருவிகள் இருக்குது. நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நிமிடத்தில் புதிய கருவிகள் ஒரு 10-20 கருவிகளை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கு. ஸோ வீடியோக்காக ரன்வே எம்எல் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட்லேயே நீங்கள் வந்து சும்மா ஒரு ஒரு 2-3 வரி கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதுலேருந்து ஒரு வீடியோவே உருவாக்கலாம். ஒரு 4 செகண்டுக்கு இல்லை 8 செகண்டுக்கு அதை வச்சு ஒரு படமாக பண்ணலாம். நிறைய பேர் வந்து இப்போ ஒரு 5 நிமிட படங்கள் ஃபுல்லாக செயற்கை நுண்ணறிவு வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ரொம்ப சில நாட்களில் சில மாதங்களில் நம்ம திரையரங்குகளில் வந்து முழுக்க செயற்கை நுண்ணறிவு பண்ண ஒரு திரைப்படம், அதுவே கதை திரைக்கதை வசனம் எழுதி பாடல்கள் எழுதி இசையமைச்சு இயக்கி நடிகர்களையும் அதுவே உள்ளே போட்டு அவங்களையும் நடிக்க வச்சு வெளிவர போகிற படங்கள் வந்து திரையரங்கில் வரப்போகுது. அது மாதிரி வரும்போது நமக்கு இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு திங் நடக்க போகுது. ஏன்னா ஆர்கானிக் மூவிஸ்னு தனியாக ஒரு கேட்டகரி ஒன்று ஆரம்பிக்க போகுது. முழுக்க மனிதர்கள் உருவாக்கின திரைப்படம்னு சொல்லிட்டு போட்டு ஸ்டாம்ப் குத்தி அதை பண்ணுவாங்க. அது ஒரு 2% மக்கள் மட்டும் போய் பார்ப்பாங்க. எப்படி ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் போய் வாங்குறோமோ அது மாதிரி கலை வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்குன்றது வந்து இந்த கருவிகள் எல்லாமே நமக்கு சொல்லிட்டு இருக்கு. அடுத்தது போலாம். இது ஒரு குரலோட வரும். இது வந்து ஒரு கலையும் கலைஞனும் என்னும் தலைப்பில் ஒரு தமிழ் கவிதை எழுதவும்னு சொல்லிட்டு கொடுத்தப்போ ஒரு மெஷின் எழுதின கவிதை இது. ஸோ இந்த கவிதையை பார்க்கலாம். இந்த கவிதையோட ஃப்ளோ இது எல்லாமே வந்து நான் இதை சொல்லலைன்னா நிறைய பேர் வந்து இது ஒரு மனிதர் எழுதுனதா இல்லை வந்து ஒரு செயற்கை நுண்ணறிவு எழுதுனதான்னு சொல்லிட்டு தெரியாது. ஏன்னா இது மனிதர்களோட மொழியிலேருந்து வர்றது, மனிதர்களோட ஒரு எப்படி ஒரு எல்எல்எம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா அந்த ஒரு ப்ரெடிக்ஷன் மாடல்ன்றது இதெல்லாம் கூட்டாக இருக்குது, எந்தெந்த சொற்கள் கூட்டாக இருக்குது, எந்த சொல்லுக்கு அப்புறம் எந்த சொல் வருதுன்றது எல்லாத்தையும் அது ஒரு பெரிய ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் கார்பஸை படிச்சுட்டு அந்த கார்பஸில் ஒரு பெஸ்ட் காம்பினேஷன்ஸ் அதை பிக் பண்ணி அதை எடுத்து அது உருவாக்குது அடுத்து என்ன வரலான்னு சொல்லிட்டு. நம்ம இது கவிதைக்காகட்டும் அதே மாதிரி ஒவ்வொரு துறை ஆகட்டும் நம்ம எதெல்லாம் போகும்போதும் இங்கே வந்து மொழி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கருவியாக இருக்குது. எங்கன்னா கேள்வி கேட்கறதுக்கு, நம்ம அந்த ஒரு மிஷினை கேட்கறதுக்கு நம்ம வந்து எப்பவுமே சின்ன வயசுல இருந்து எல்லாம் சொல்லுவோம், குழந்தைங்களுக்கு கேள்வி கேட்க கற்றுக் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருப்போம். அதெல்லாம் அந்த காலத்தில் பயன்படுத்தோ இல்லையோ, இனிமேல் வர குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது அதை மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. எப்படி கேள்வி கேட்டால் நமக்கு வந்து இப்போ கல்வி முறை மாறப்போகுது, எப்படி வந்து மாணவர்கள் வந்து படிக்க போகிறாங்க, எப்படி தெரிஞ்சுக்க போகிறாங்க, இது எல்லாமே வந்து இது வந்ததுக்கு அப்புறமா அது ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்த போகுது. இந்த கவிதைகள் பண்ணும்போது இன்னொரு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று நான் என்னுடைய குழு எல்லாம் சேர்ந்து பண்ணோம். அடுத்தது போகலாங்களா? தன்னாழ்வியல் கவிதைகள் அப்படின்னு சொல்லிட்டு. கவிதை எப்பவுமே நம்ம பார்க்கும்போது ஒரே சொற்கள் அப்படியே தான் இருக்கும், எதுவுமே மாறாது, அப்படியே தான் இருக்க போகுது. காலங்காலமாக எப்பயோ எழுதின கவிதையை வந்து நீங்கள் இப்போ பார்த்தீங்க. ஆனால் சில சமயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு அந்த கவிதையோட பொருள் திடீர்னு மாறும். அந்த கவிதையோட பொருள் வந்து மாறினதுக்கு காரணம் வந்து நீங்கள் மாறி இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய முதிர்ச்சி, நீங்கள் உங்களோட வயசு ஒரு 10 வயசில் கேட்டப்போ புரியாத ஒன்று உங்களுக்கு ஒரு 18 வயசில் புரியும். அதே பாடல் ஒரு உங்களுக்கு ஒரு 60 வயசில் கேட்கும்போது வேற ஒரு பொருளில் உங்களுக்கு அந்த பாடல் கேட்கும். இது மாதிரி அதுக்கே அந்த ஒரு தன்மை இருக்குது. அடுத்தது போலாங்க. அது மாதிரி கவிதைகளை வந்து நம்ம மாற்ற முடியுமா? யார் அந்த கவிதையை வந்து படிக்கிறாங்க? ஏன்னா கவிதை நிறைய வடிவம் பார்த்துட்டு வந்திருக்கு. வெண்பா, ஹைக்கூ, ஆசிரியப்பா, அது மாதிரி நிறைய புதுக்கவிதை இதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்திருக்கு. இப்போ தன்னாழ்வியல் கவிதைன்றது வந்து ஒரு வடிவம் ஒன்று கொடுக்க முடியுமா கவிதைக்கு? அது வந்து யார் படிக்கிறாங்களோ, எந்த சூழல்ல படிக்கிறாங்களோ, எந்த நேரத்தில் படிக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கவிதையை தன்னை மாற்றிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி. சைபர்நெட்டிக்ஸ்ன்றது ஒரு ரொம்ப பாப்புலர், ரொம்ப பழைய ஃபீல்டு ஆக்சுவலி. அது சைபர்நெட்டிக்கில் வந்து ஆர்ட் ஃபார்ம்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இந்த கவிதைகளை கொண்டு வர முடியுமா? முதல் தடவையாக வந்து தமிழில் இந்த போயட்ரி, சைபர்நெட்டிக் போயட்ரின்றதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஒரு சைபர்நெட்டிக் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு அண்மையில். அதில் நான் இந்த பேப்பர் வந்து ப்ரெசென்ட் பண்ணேன். அதில் பண்ண ஒரு அடுத்த இதுக்கு போகலாம். ஸோ ஒரு இயற்கையால் என்னெல்லாம் மாற முடியும்? நீங்கள் அந்த கவிதையை காலையில் படிக்கும்போது அதில் இருக்கிற சொற்கள் எப்படி இருக்கலாம், நீங்கள் மாலையில் படிக்கும்போது அது எப்படி மாறலாம், நீங்கள் வந்து ஒரு
அந்த மாறிகள் நிறைய மாறிகள் இருக்குது. அது எதெல்லாம் வந்து நீங்கள் படிக்கிறவரோட வயசை ஏற்ற மாதிரி அந்த கவிதை மாறிச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த கவிதைக்கு முன்னாடி ஒரு குழந்தை வந்து நிற்கும்போது, ஒரு ஒரு 5-6 வயசு சிறுவன் சிறுமி வந்து நிற்கும்போது அவங்களுக்கு புரிகிற மொழியில் அந்த கவிதை மாறிக்க முடியுமா? அதே வந்து ஒரு 60-70 வயசு நபர் வந்து நிற்கும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற முடியுமா? அவங்க போட்டிருக்கிற ஆடையோட நிறத்துக்கு ஏற்ற மாதிரி அதில் இருக்கிற ஓவியங்கள் மாற முடியுமா? இது மாதிரியான ஒரு கேள்வி தான் இதை கொண்டு வந்துச்சு. அடுத்தது போயிடலாம். ஸோ நேரம், வானிலை, வயது, எத்தனை பேர் படிக்கிறாங்க, ஒருத்தரா 2 பேரா, அவங்களோட நிறம், நாடு, நகரம், எங்கேருந்து படிக்கிறாங்க, அவங்க படிக்கிற நாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஓமைகள் மாறலாமா, அவங்களோட முக உணர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி மாறலாமா அப்படின்றதெல்லாம் வந்து கேள்வி. நிறைய தொழில்நுட்பம் இதுக்கு பின்னாடி இருக்குது. அதை பற்றி நான் டீட்டெயில் போல டென்சர்ஃப்ளோ, லைட் ஃபார்ம், பிக்சோன் ஏஐ, அப்புறம் இந்த ஆனால் இதில் பண்ணியிருக்கிற கவிதை வந்து மனிதர்கள் எழுதின கவிதை. அதே மாதிரி இதில் இருக்க பின்னாடி இருக்கிற ஓவியங்களும் மனிதர்கள் வரைந்த ஓவியம். அடுத்தது போகலாம். ஸோ இதான் ஒரு தன்னாழ்வியல் கவிதை வந்து அதை எழுதுகிற வடிவம் இதுதான். ஸோ ஒரு ஒரு எண் முன்னே நீ மட்டும், அல்லது அதாவது எண் வந்து எண்ணிக்கை ஒருத்தர் மட்டும் இருந்தால் நீ மட்டும்னு வரும். இல்லை நிறைய பேர் இருந்தாங்கன்னா எத்தனை பேரோ அத்தனை பேர் நின்று அப்படின்னு கவிதை மாறும். ஸோ ஒவ்வொரு வேரியபிளாக வந்து அங்கே எடுத்துக்கிட்டு அதுக்கு அவங்களோட வயது வந்து 60க்கு மேல்னா கண்ணுக்குள், 40னா ஒரு இதயத்தை, 20னா இதழை அல்லது முகத்தை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதை ஒன்று அப்படியே ஜஸ்ட் மாறிட்டு வரும். யார் வந்து நிற்கிறாங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி. இது ஒரு ப்ரோக்ராமபிள் கவிதைன்ற மாதிரி தான் இதோட ஒரு கான்செப்ட். ஆனால் இந்த ப்ரோக்ராமிங்க்கு பின்னாடி நிறைய வேரியபிள்ஸை வந்து டெக்னாலஜி கொண்டு வருது. ஸோ அந்த டெக்னாலஜி எப்படி எம்பவர் பண்ணுதுன்றது தான் வந்து அதோட பேக் எண்ட். நெக்ஸ்ட் போகலாம். இப்படி தான் வரும். அந்த ஒரு ஃப்ரேம் ஒன்று இருக்கும், அந்த ஃப்ரேமுக்கு பின்னாடி இருக்கிற ஓவியம் வந்து மாறிக்கிட்டு இருக்கும். அதோட அந்த பிங்க் கலர் ஷேடு ஒன்றும் என் முன்னே நீ மட்டும் நின்று என் இதழை பார்க்க வெளியே மேகமூட்டம் எனக்குள் மழை. இந்த மேகமூட்டம் எனக்குள் மழைன்றது எப்போ வரும்னா, வெளியில் க்ளவுடி வெதர்ன்றது டேட்டா வந்து நமக்கு அங்கேருந்து வந்துச்சுன்னா அந்த க்ளவுடி வெதரை பார்த்து மேகமூட்டம் வரும். அதுக்கு பதிலாக வெளியில் வெயில் அடிச்சுட்டோம்னா வெளியே வெயில் அப்படின்னு வந்துட்டு அந்த வெயிலுக்கு கான்ட்ராஸ்டாக இருக்கிற ஏதாவது ஒன்று அந்த அடுத்த வேர்டு வந்து மாறும். ஸோ இது மாதிரி அதை ப்ரோக்ராம் பண்ணி பண்ணுற ஒரு கவிதை வந்து தன்னாழ்வியல் கவிதைகள். அடுத்தது ஸோ இது இந்த கவிதைகள் மாதிரி நம்ம ஓவியங்கள், அதே மாதிரி ஓவியங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் அண்ட் பெயிண்டிங் ஹெவி எமோஷன்ஸ் இந்த ஸ்டைல் ஆஃப் ரெம்பிராண்ட்னு கொடுத்தப்போ அது நமக்கு கொடுக்குற ஓவியங்கள். இதெல்லாம் இந்த ஓவியங்கள் நீங்கள் பார்க்கும்போது நிறைய ஓவியங்கள் வந்து இது நம்ம சொல்லவே முடியாது. இது வந்து இந்த ஓவியங்கள் வந்து வரைஞ்சது ரெம்பிராண்ட் வந்து பார்த்துருக்குறாங்க, அவரோட ஓவியங்கள்லாம் பார்த்துருக்காங்கன்னும் போது அந்த டெக்ஸ்சர், அது யூஸ் பண்ணியிருக்கிற அந்த கலர்ஸ், இது எல்லாத்தையுமே அவ்வளோ நம்ம தெளிவாக நம்மளால் வந்து இது பார்க்க முடியும். அகைன் இதுக்கும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது வந்து இந்த டெக்ஸ்ட். நம்ம என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறோன்னு தமிழில் வந்து இல்லை. இந்த மிட் ஜேர்னின்ற ஒரு டூல் ஒன்று இருக்குது, நிறைய டூல்ஸ் இருக்குது. தமிழில் கொடுக்குற நிறைய இதை வந்து புரிஞ்சிக்க முடியறதில்ல, ஏன்னா தமிழில் நமக்கு டேக் செட்டு டேட்டா இல்லை. அடுத்தது போகலாம். இது ஃபோட்டோகிராஃபி எல்லாம் வேற ஒரு தளத்துக்கு வந்து போயிடுச்சு. ஃபோட்டோகிராஃபியோட அந்த குவாலிட்டி நம்ம பண்ணலாம், நம்ம என்ன மாதிரியான கேமரா பயன்படுத்தணும், என்ன லென்ஸ் யூஸ் பண்ணணும், ஆரி அலெக்ஸா மாதிரி வச்சு ஷூட் பண்ணால் எப்படி இருக்கும், இல்லை நிக்கானோட ஒரு வேற லென்ஸ் வச்சு ஷூட் பண்ணால் எப்படி இருக்கும், இது மாதிரி. ஸோ இப்போ தமிழ் மேன் ரைசஸ் ஸ்வார்ட் டு தி ஸ்கைஸ் அண்ட் பிளாக்ஸ் தி அட்வான்சஸ் ஆஃப் எனிமி ஆர்மி, சைட் ஆங்கிள் ஷாட், 300 BC, IMAX 70mm கேமரா, டிஃபென்சஸ் தி பிரைமரி ஆஃப் மோஷன், நேச்சுரல் லைட்டிங் அண்ட் இது. ஸோ இப்போ இது மாதிரி இது வந்து நம்ம இந்த கன்னி மாநாட்டுக்காக ஒரு பாடல் ஒன்று பண்ணோம். அந்த பாடல் பண்ணும்போது அந்த பாடல் வெளியிட்டப்போ அதில் பயன்படுத்தின ஒரு இமேஜ், இதுவும் எங்களுடைய நிறுவனத்தில் உருவாக்குனது தான். ஒரு பாட்ஸ் டு பாட்ஸ் அப்படின்றது அந்த நம்ம கனித்தமிழ் மாநாடோட ஒரு ஹேஷ்டேக். அந்த ஹேஷ்டேகை பேஸ் பண்ணி ஒரு பானையை வந்து ஒரு ரோபோட் எடுக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு பண்ணோம். அடுத்தது போகலாம். இந்த பாடல் இப்போ இது ப்ளே ஆகாது, ஏன்னா இது வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஏஐ ஜென்ரேட்டட் சாங்னு சொல்லிட்டு தமிழ் சாங்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்பில் தேடினீங்கன்னா வரும். ஏன்னா அதுதான் நான் காட்டலான்னு நினச்சேன். இந்த பாடலை வந்து இசையமைச்சது, பாடினது ரெண்டுமே வந்து செயற்கை நுண்ணறிவு. தமிழ் வரிகள் நான் எழுதினேன். அந்த வரிகளை வந்து ஒரு அமெரிக்கன் சிங்கர் அவங்களோட குரலுக்கு வந்து மேப் பண்ணிவிட்டு அவங்கள பாட வச்சு, இசையும் வந்து செயற்கை நுண்ணறிவு. இது வந்து ஒரு யூஎஸில் சான் பிரான்சிஸ்கோவில் இருக்கிற ஒரு நிறுவனத்தோட இணைஞ்சு பண்ண ஒரு வேலை. ஸோ அந்த பாடலை முடிச்சுட்டு அதை பாட வச்சதும், இதை ஒரு நடிகர் வந்து பாடுவாங்க, அதுவும் ஒரு செயற்கை நுண்ணறிவில் உருவாக்கின ஒரு பாடகர், அவங்க பாடுற அந்த ஒரு பாடல் தான் அது. அடுத்தது போகலாம். இந்த சேஞ்சஸ்லாம் ஒரு சைடில் நடந்துகிட்ருக்கு. இன்னொன்று வந்து நான் பார்க்க வேண்டியது வந்துகிட்டு இருக்கிற டெக்னாலஜி. இன்றைக்கி நாளைக்கு இந்த வர நாட்களில் அதிகமாக வந்து எல்லாரும் பேச போடுற டெக்னாலஜி வந்து இடஞ்சார் கணித்தன்றது, ஸ்பேஷியல் கம்ப்யூட்டிங். ஸோ ஸ்பேஷியல் கம்ப்யூட்டிங் இப்போ தொடங்கிட்டு இருக்கு. ஆனால் அது கொஞ்சம் நாள் ஆகும் அது வர்றதுக்கு. ஆனால் எந்த இடத்துல இருக்கோன்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி
நம்ம கம்ப்யூட்டிங் அந்த ஸ்பேஸ்க்கு வந்து நம்ம எதை எங்கே பிளேஸ் பண்ணலாம், எது எங்கே பின்னாடி இருக்கலாம் அப்படின்றதெல்லாம் எல்லாமே நம்ம 2Dயில் தான் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருப்போம். இது ஒரு 3 டைமென்ஷனல் ஸ்பேஸில் ஒரு ஆக்மெண்டட் ரியாலிட்டியோட நம்ம எப்படி வந்து நம்மளோட கம்ப்யூட்டிங் கொண்டு போக போகும். நான் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சிரிக்கிறது, நீங்கள் வந்து யோசிக்கிறது, நீங்கள் ஏதாவது ஒரு கேள்வி உங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது, இது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கேன், நான் அப்சர்வ் பண்ணுறேன். நீங்கள் கேள்வி கேட்கும்போது அதை புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன். இதில் வந்து இது மாதிரி சாலையில் போகும்போது நமக்கு நேர்ற ஒரு அனுபவம், பார்க்குறது நம்ம ரேண்டமான விஷயங்களை கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம், இதெல்லாம் வந்து மனிதர்களோட கலைஞர்களோட ஒரு முக்கியமான ஒரு இயல்பு. ஸோ இது மாதிரியான ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ்க்கு இதே மாதிரி இந்த விஷன் எல்லாமே கேப்பபிலிட்டி வரும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸும் செயற்கை நுண்ணறிவுக்கு போக போகுது. நமக்கு இதில் கண்டிப்பாக இதால் முடியாது அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம், எம்பத்தி முடியாதுன்னு சொல்கிறோம். ஆனால் எம்பத்தியை நம்ம ட்ரெயின் பண்ண முடியும். ஏன்னா நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் எப்படி எம்பத்தட்டிக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மனித நரம்பு சார் கணித்தல்ன்றது வந்து அகெயின் நான் ஏன் இந்த மனித போட்டிருக்கேன்னா, நியூரல் கம்ப்யூட்டிங்னா நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் நியூரல் கம்ப்யூட்டிங்குள்ளே வந்துடும். இப்போ நம்ம அதை தாண்டி ஹியூமன் நியூரல் கம்ப்யூட்டிங்குள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ நியூராலிங்க் மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் இப்போ வரும்போது நம்மளோட சிந்தனைகளை வந்து உடனே வந்து அதை கம்ப்யூட் பண்ணுறதுக்கு, நம்மளோட சிந்தனைகளை கம்ப்யூட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அதை வெளியில் கொண்டு வர்றதுக்கு. அப்போ இதில் இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி வருது, சிந்தனை மொழி என்ன? இங்கே எத்தனை பேர் வந்து எந்த மொழியில் சிந்திப்பீங்க? எழுதுகிற மொழி, பேசுகிற மொழி தமிழாக இருக்கலாம், ஆனால் சிந்திக்கிறது ஆங்கிலமாக இருக்கலாம், இல்லை வேற ஒரு தாய்மொழியில் நீங்கள் சிந்திச்சுட்டு நீங்கள் தமிழில் வந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கலாம். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக்ஸாக நான் வந்து பார்க்குறேன். நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இங்கே நிறைய கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து வந்துட்டு இருக்கீங்க. உங்களோட ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் இதில் ஏதாவது ஒரு ஏரியாவிலேருந்து பண்ணுச்சுன்னா, இப்போது அடுத்த ஒரு 5 to 10 ஆண்டுகளுக்கு இந்த தொழில்நுட்பங்கள்லாம் ரொம்ப முக்கியமாக பேசப்பட போகிற தொழில்நுட்பங்களாக இருக்க போகுதுன்னு நான் நம்புகிறேன். கடைசி ஸ்லைடு, லாஸ்ட் என்னோட உரையை நான் இதோட முடிச்சுக்கிறேன். கலைகளோட நிலை பற்றி பார்த்தோம், கலைஞர்களோட எதிர்காலம், கலைஞர்கள் இப்போ எப்படி பண்ண போகிறாங்க, கலைஞர்கள் வந்து செயற்கை நுண்ணறிவோடு சேர்ந்து பணியாற்ற போகிறாங்களா, இல்லை எனக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை, நான் தனியாக தான் இருக்க போகிறேன் அப்படின்வாங்களா. இதில் வந்து கவிஞர்களுக்கு மட்டும் பெரிய கவலை இல்லை. ஏன்னா எனக்கு எப்படியும் எனக்கு வேலை இல்லை, முன்னாடியே எனக்கு எதுவும் கவிதைகள் எழுதி எதுவும் பண்ண போகிறதில்ல, இனிமேலும் எதுவும் ஆக போகிறது இல்லைன்ட்டு அவங்களுக்கு மட்டும் எதுவும் பிரச்சனை இல்லைன்னா, அவங்கள தவிர்த்து இந்த ஓவியர்கள் நிறைய பேர் வந்து இதை வந்து ஒரு இதை மட்டுமே தொழிலாக வச்சுருக்கிறவங்களுக்கு எப்படி இதை பார்க்க போகிறாங்கன்றது நம்ம எல்லாம் சேர்க்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன மாதிரியான நெறிகளை நம்ம பண்ணுறோம், அதுக்கு தான் இந்த மாநாடு ரொம்ப முக்கியமான மாநாடாக நான் பார்த்தேன். இப்போது ஒரு கலைஞரோட ஓவியங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதே மாதிரி ஒரு ஓவியம், இப்போ ரெம்பிராண்ட் நம்ம பார்த்தோம், அது மாதிரி நம்ம தஞ்சாவூரில் இருக்கிற ஒரு ஓவியரோட எல்லா வாழ்க்கை முழுக்க பண்ண ஓவியங்களை எடுத்துகிட்டு அவரை மாதிரியே ஒன்று நம்ம பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பண்ணலாமா பண்ணக்கூடாதா, அவரோட அனுமதி வேணுமா கூடாதா, அப்படி பயன்படுத்துகிறோன்னா அவருக்கு வந்து ஒரு ராயல்ட்டி தொகை போகணுமா போகக்கூடாதா, இதெல்லாத்தையும் வந்து இந்த மாநாடு வந்து முடிவெடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி புதிய கருவிகள் பற்றியெல்லாம் பார்த்தோம், அதோட பயன்பாடு பற்றி பார்த்தோம். சுவைஞர்கள் எப்படி, என்ன வேறுபாடு உங்களுக்கு வந்து ஒரு முழுக்க கணினி உருவாக்கின செயற்கை நுண்ணறிவில் உருவாக்கின ஒரு பாடலை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த பாட்டு அது தெரிஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும், தெரியலனா எப்படி இருக்கும். மொழியோட தேவை, கேள்வி கேட்டல், இதை பற்றி நான் திருப்பி சொன்னேன். நம்ம கேள்வி கேட்கறது தான் வந்து முக்கியமான, குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ட்டு. சரியான கேள்வி கேட்டால் சரியான பதில் கிடைக்கும். எனக்கு ஒரு கதை எழுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு GPT கிட்ட கொடுக்கறதுக்கும், எனக்கு ஒரு முயலையும் மானையும் பற்றி ஒரு கதை எழுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கிட்ட கேட்கறதுக்கும், எனக்கு வந்து மனசுடைஞ்ச ஒரு முயலுக்கும் ஒரு கண் பார்வை இழந்த ஒரு சிங்கத்துக்கும் நான் ஒரு உரையாடலை வச்சு ஒரு கதை எழுதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறதுக்கும் பெரிய வேறுபாடு இருக்குது. நீங்கள் இதை எப்படி நீங்கள் உள்ளீடாக கொடுக்குறீங்களோ அதுதான் நமக்கு வெளியீடாக வரும். அதுதான் அந்த மொழி அறிவு வந்து நமக்கு வேணும். இது கேள்வி கேட்கறதுக்காக மொழி அறிவு தேவைப்படும். புதிய தொழில்நுட்பங்களோட அறநெறி பற்றியெல்லாம் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்னுடைய உரையை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். மாநாட்டு அழைப்பாளர்கள் எல்லாருக்கும், இந்த ஒருங்கிணைச்ச எல்லாருக்கும் கூட இந்த உரைகள் தந்த உரையாசிரியர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி. ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா 1-2 கேள்விகள் எடுக்கலாம். கிருஷ்ணன். வணக்கம். வணக்கம். உடைய வண்ணமயமான எண்ணங்களுக்கு நன்றி மதன் கார்கி. அதாவது இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் என்பது வருங்காலத்திற்கான ஒரு தொழில்நுட்பம். அப்படி பார்க்கும்போது அந்த வருங்காலத்துக்கான செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்கிறது ஜஸ்ட் டேட்டா மேனேஜ்மெண்ட் தானே. இப்போவும் அதைத்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ரெண்டுக்கு என்ன பெரிய வேறுபாடு?
டேட்டா மேனேஜ்மெண்ட்டில் நம்ம அங்கே இருக்கிறது என்ன, நம்ம டேட்டா கொடுக்குறோம், டேட்டாவை எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறோம், எப்படி நம்ம பண்ணுறோம். இப்போ பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் பண்ணுறோம், டேட்டா வேர்ஹவுசிங்கில் வந்து ஒரு கடையில் வந்து என்னெல்லாம் உள்ளே இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம போட்டுட்ருக்கோம், கார்பஸ் ஒன்று போட்டு வச்சுருக்கோம். ஆனால் இது எல்லாமே என்ன பண்ணோம்னா அதில் என்ன இருக்கோ அதை மட்டும் தான் எடுத்து கொடுக்கும். செயற்கை நுண்ணறிவில் இருக்கிற வேறுபாடு அதில் இல்லாததையும் எடுத்து கொடுக்கும். அதால் புதுசாக உருவாக்க முடியும். அந்த உருவாக்கல் தான் டேட்டாவில் இருக்கிறதுக்கும் இதுக்கும் ஆன வேறுபாடு. என்னோட அப்பா கிட்ட இதை பற்றி சொல்லிகிட்டு இருக்கும்போது, இது கவிதைகள்லாம் எழுதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னேன். கவிதை எழுதுமா? எப்படிப்பா, அந்த மனிதர்கள் மாதிரி வராதுப்பா, அந்த உணர்ச்சிகள் வராது அப்படின்னு சொன்னார். ஏதாவது ஒரு தலைப்பு கொடுங்கப்பா, நம்ம பண்ணலாம், நம்ம கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு. சரி, ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு 4 பறவை வருது, இந்தியாவை நோக்கி வருது. கடலில் வரும்போது அதை ஒரு 2 பறவையை சுட்டு கொண்டுடுறாங்க. இப்போ மிச்சம் இருக்கிற 2 பறவைகளோட மனநிலை என்னன்றதை பற்றி ஒரு கவிதை கேளுன்னாரு. பயங்கர காம்ப்ளிகேட்டாக இருந்துச்சு. ஆனால் நான் கொடுத்தேன், இதை அப்படியே ஃபுல்லாக நான் டைப் பண்ணிவிட்டு அதுக்கு கொடுத்த உடனே ஒரு போயம் உடனே ஜஸ்ட் 1 நிமிஷத்தில் ஒரு கவிதை ஒன்று வந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு தலைப்பில் யாருமே கவிதை எழுதுனதில்லை உலகத்தில். இந்த மாதிரியான ஒரு தலைப்பில் முதல் முறையாக இப்படி ஒரு தலைப்பை கொடுக்கும்போது அது எழுதுது. அதை அவருக்கு நான் படித்து காட்டும் போது அவரோட கண்களில் இருந்து அப்படி தண்ணி வந்துச்சு. அப்படி மூவ் பண்ணுச்சு. ஏன்னா அந்த கவிதை அப்படி இருந்துச்சு. அந்த பறவைகளோட கேள்வி, நம்ம வந்து பின்னாடி போகணுமா அச்சத்தில், இல்லைனா நம்ம கூட இந்தியாவுக்கு போகணும்னு கூட பறந்த அந்த 2 பறவைகளோட கனவையும் நனவாக்கிறதுக்கு நம்ம முன்னாடி போகணுமா? இது மாதிரி கேள்விகள் கேட்டுக்கிட்டு அது அப்படி ஒரு உணர்ச்சியோட அப்படி ஒரு ஒட்டுமொத்த வடிவமாக அந்த ஒரு கவிதை வந்துச்சு. இதுதான் வந்து தரவுகளுக்கும் நமக்கு ஒரு செயற்கை நுண்ணறிவாக உள்ள போகிறதுக்கும் உள்ள வேறுபாடு. இது வந்து டேட்டா மேனேஜ்மெண்ட் கிடையாது. ஏன்னா நியூரல் நெட்வொர்க் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு இந்த இதெல்லாம் பார்க்குறோம்ல, இத்தனை இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணுற அந்த ஒரு மெஷின் இருக்குல்ல, நம்ம ஒரு இது கொடுத்தா அதோட சைஸ்ன்னு சொல்லி பார்த்தா ரொம்ப ஒரு 1/2 GB தான் இருக்கும். அது ஒட்டுமொத்த அந்த என்ஜினோட சைஸே. ஆனால் நம்ம தரவுகள்னு சொல்லி போட்டு பார்த்தோம்னா எல்லா உலகத்தில் வந்து எல்லா படங்களையும் போட்டு வைக்கணும்னா நமக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய ஸ்பேஸ் தேவைப்படும். இதுவும் வந்து இன்னொரு வேறுபாடுங்க. இன்னொரு துணை கேள்வி, அதுவாக சிந்திக்கும் என்கின்ற போது இப்போ மனிதனுடைய சிந்தனையே சரியா தவறா என்று நம்மளால் முடிவு செய்ய முடியாது. ஒவ்வொருத்தர் ஒரு வகையான பார்வை இருக்குது. இப்போ கடவுள் இருக்கிறாரா இல்லையா, இது போன்று பல்வேறு வகையான கேள்விகள். கலைக்காகவா, கலை வாழ்க்கைக்காகவா? அப்போ அதுவாக சிந்திக்கின்ற போது அது எதன் அடிப்படையில் அது சிந்திக்கும்? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு அது விடை கூறுமா? நிறைய இடங்களில் வந்து அது தனக்கு ஒரு ஒப்பீனியன் இல்லை அப்படின்னு தான் சொல்லும். ஏன்னா வந்து நம்ம அப்படி தான் வந்து அதை ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அது மாதிரியான ஒப்பீனியனோடு இருக்கிற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணவும் முடியும். அதுவாக சுயமாக சிந்திக்கிற மாதிரியான மிஷின்ஸையும் நம்மளால் இப்போ பண்ண முடியும் நம்மக்கிட்ட இப்போ இருக்கிற தொழில்நுட்பம் வச்சு. அந்த சிந்தனையோ வேறுபாடு கண்டிப்பாக நமக்கு இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் நம்ம எப்படி ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு மாதிரியோ. ஏன்னா உங்களுக்குள்ள உங்களோட சுற்றம், உங்களோட பெற்றோர்கள், உங்களுடைய கூட படிக்கிறவங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஊட்டின, இந்த சமூகம் ஊட்டின அரசியல் கட்சிகள் சேர்ந்து நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் தான் நம்மளுடைய மனசில் இருக்குது. அதுதான் நம்மளை டிஃபைன் பண்ணுது. அதே மாதிரி தான் ஒரு செயற்கை நுண்ணறிவு இதுவும். அதுக்கு நமக்கு வந்து ஒரு 1000 பேர் நமக்கு வந்து அறிவூட்டியிருப்பாங்க அப்படின்னா அதுக்கு வந்து பல மில்லியன் ஆட்கள் அறிவூட்டியிருக்காங்க. அதை வச்சு அது என்ன முடிவெடுக்குதுன்றது அதோட சிந்தனையாக இருக்கும். நம்ம அப்படி தான் தனித்தனியாக பார்க்க வேண்டியிருக்கும். நன்றி மதன். நன்றிங்க. சொல்லுங்க சார். சந்தையாக இருக்குது. ஸோ அது வந்து அந்த கனெக்டிங் தி டாட்ஸ் மாதிரி இந்த 2 தரவு பல்வேறு மனிதர்களோட தரவில் இடைக்குள்ள ஒரு புதிய ஒரு இதை உருவாக்க முடியுது. இப்போ இந்த இன்னும் இப்போ ஏஐலே வந்து எக்ஸாக்டாக எது ஏஐன்னு டிஃபெனிஷன் இல்லை, மல்டிபிள் டிஃபெனிஷன் இருக்க மாதிரி. இந்த கொஸ்டின் எப்படின்னா, கேன் வி ரியலி டிஃபைன் ஏஐ? இப்போ இந்த செயற்கை நுண்ணறிவுன்றது எது அல்லது வர இருக்க முடியுமா? இது ஒரு கேள்வி. அப்புறம் வந்து 2வது கேள்வி என்னன்னா, இந்த நீங்கள் ஒரு கவிதை எழுதுனீங்க, அது பர்சனலைசேஷன் நீங்கள் தமிழ் படுத்திருக்கீங்க. பர்சனலைசேஷனில் சைபர்நெட்டிக்ஸ். சைபர்நெட்டிக்ஸ்ன்றது தன்னாழ்வியல். அது சைபர்நெட்டிக்ஸ் தன்னாழ்வியல்ன்றது சைபர்நெட்டிக்ஸ். தன்னாழ்வியல் வந்து ரொம்ப பழைய இது. கப்பல்லாம் உள்ளே போகும்போது, கடலில் போகும்போது ஒரு திசையில் தான் போயிட்டு இருக்கும், ஒரு திசையை நோக்கி. ஆனால் அலைகள் அடிக்கிறதுனால அப்பப்போ களம் வந்து திசை மாறிடும். அதை வந்து திருப்பி அதை திசை திருப்புறதுக்காக அவங்க வெளியில் இருக்கிற டேட்டாவை வச்சு அவங்க திருப்பி அதை திருப்புவாங்க. இதுதான் சைபர்நெட்டிக்ன்றது. அங்கேருந்து ஆரம்பிச்சது அந்த சொல். கம்ப்யூட்டர்ஸ் வந்து என்விரான்மெண்ட்லேருந்து டேட்டாவை வாங்கி தன்னைத்தானே கரெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்ட்டு. ஒரு ஓவியங்கள், இப்போ சிற்பங்கள் பண்ணுவாங்க. ஒரு அறைக்குள்ள ஆட்கள்லாம் வந்து நம்ம பேச ஆரம்பிச்சோன்னா அந்த சிலைகள்லாம் உள்ளே போயிடும், சுவருக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கும். யாருமே இல்லாமல், சத்தமே இல்லாமல் அறை இருந்துச்சுன்னா எல்லாமே மெதுவாக வெளியில் எட்டி பார்க்கும். இது மாதிரி அந்த வெவ்வேறு டேட்டாவை எடுத்து பண்ணுறது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அகைன் டெஃபினிஷனில் எப்படி நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க, அது கேள்வி. அப்புறம் வந்து இந்த எத்திக்ஸ் மென்ஷன் பண்ணினீங்க.
நீங்க டீட்டெயிலாக போக முடியல கடைசியில் கொடுத்தீங்க, அதில் காப்பிரைட்ஸை பற்றி கேட்டிருந்தீங்க. எனக்கு இப்போ சென்சர்ஷிப், ஒப்பீனியன், பயஸ் எல்லாம் இருக்குல்ல, அது வந்து இப்போ ஒரு பயட்டுக்கு கலைஞர்களுக்கெல்லாம் லிபர்ட்டி ஒன்று தேவை. ஏஐக்கு அதை எங்கே பொசிஷன் பண்ணுறது, அதில் சென்சர்ஷிப் ஒன்று வரலாமா? உங்களோட தாட்ஸ் என்ன அதில் ஏஐக்கு இல்லைங்க, மனிதர்களுக்கே அந்த சென்சர்ஷிப் இருக்குது. நம்மளே அதை எழுத முடியாது. நிறைய விஷயங்கள் நம்ம எழுதணும் அப்படின்னு நினைக்கும் போது தனிப்பட்டு எழுதிக்கலாம். பொதுவெளியில் வெளியிடும் போதோ இல்லை வந்து ஒரு திரைப்படங்கள் மாதிரி ஒரு மாஸ் மீடியாவில் போகும்போதோ எப்படி நீங்கள் இதை எழுதலாம், எப்படி நீங்கள் வந்து இது மாதிரியான ஒரு வரிகளை எழுத முடியும், இது வந்து இளைஞர்களை கெடுக்குமே, இது வந்து சமூகத்தை கெடுக்குமேன்ற வந்து ஒரு கேள்விகள், இது மாதிரி நிறைய கேள்விகள். செயற்கை நுண்ணறிவு நம்ம நீங்கள் கேட்ட நல்ல ஒரு கேள்வி, எப்படி நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. அது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த மாநாடு அதுக்கான விடை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம எல்லாம் தப்பாக செயற்கை நுண்ணறிவுன்ற வேர்டை ரொம்ப தப்பாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டூத் ப்ரஷ்னு விற்கிறாங்க. ஸோ அது என்ன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணுது? எதுவுமே இல்லை. அவங்க ஜஸ்ட் ஸ்மார்ட் டூத் ப்ரஷ்ன்றது ஒரு திங்க பதிலாக அது ஆர்டிஃபிஷியல்னு அவங்க பயன்படுத்துகிறாங்க. இன்டெலிஜென்ஸ்னு நம்ம எப்போ சொல்லுவோம், அதை எப்படி வந்து நம்ம அதை டிஃபைன் பண்ணுவோம்? ஏன்னா நம்ம இப்போ கேள்வி கேட்டால் மட்டும்தான் இது இப்போ நமக்கு இது சொல்லிக்கிட்டு இருக்கு. நம்ம கேள்வி கேட்காம அதுவாக ஒன்று எடுத்து செய்ய ஆரம்பிக்கிறது இல்லை. இப்போது இது கேள்வி கேட்டு பதில் வாங்குற ஒரு எந்திரமாக தான் இப்போ இருக்கிற செயற்கை நுண்ணறிவு எல்லாமே இருக்குது. தானாக சிந்திக்க ஆரம்பித்து தானாக விஷயங்கள் பண்ணி தானாக உரையாடல்களுக்குள்ளே வரும்போது அதோடைய இன்டெலிஜென்ஸ் அடுத்த ஒரு நிலைக்கு போகும் நம்புறேன். நன்றி. நன்றி.